Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படி ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தாலே நம்மளால ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் தமிழில் ஒரு வாக்கியத்தை சொல்லுவேன். அதோட இங்கிலீஷ் சென்டென்சஸை நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கு 10 செகண்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் பேசக்கூடிய நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வாக்கியம் எவ்வளவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? The answer is how much அப்படின்னு கேட்கணும். அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா? தயாராக இரு, இதை எப்படி சொல்லலாம்? The answer is be ready அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? சண்டை போடாதே, இதை எப்படி சொல்லுவீங்க? The answer is don't fight அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், மீண்டும் சொல்லுங்கள் அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நல்லா யோசிங்க. Say that again அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். நல்ல யோசனை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? குட் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். யாராவது ஒருத்தரை பாராட்டுறதுக்கு சொல்லலாம். அடுத்தது நன்றாக செய் அப்படின்னு ஒருத்தட்ட சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? டூ வெல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாமா? என்னால் முடியும் அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? நல்லா யோசிங்க. ஐ கேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்க்கலாமா? பேசாமல் இருங்கள் அப்படின்னு ஒருத்தட்ட சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டாக் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்பவே ஈஸியானது தான். அடுத்தது வழியே இல்லை அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நோ வே அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாமா? பிரச்சனை இல்லை அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் பத்திரமாக இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நல்லா யோசிங்க. ஆன்சர் இஸ் டேக் கேர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாமா? நன்றாக படி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லலாம்? ஸ்டடி வெல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் பயப்பட வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒருத்தட்ட சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி ஸ்கேர்ட் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாமா? சொல்வதை கேள் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? லிசன் டு மீ அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் எனக்கு புரிகிறது அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்லலாம்? ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் பணிவுடன் இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? பி ஹம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் பிகின் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது திரும்ப வா அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? கம் பேக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மறைக்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஹைட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வந்து பார்த்தோம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் கற்றுக்கிட்டாலே உங்களால் ஈஸியாக தயக்கம் இல்லாமல் இங்கிலீஷ் பேச முடியும். நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ப்ராக்டிஸ். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் வந்து சரளமாக இங்கிலீஷ் பேச முடியும். அதுக்கு உங்களுக்கு நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் வந்து அதை பயன்படுத்தி நீங்கள் பேச முடியும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, இனியும் தொடர்ந்து வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய புது புது வீடியோக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.